அழகிய லைலா அவள் இவளது தைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அழகா பூவின் மானாலோ அழகுக்கு இவள் தான் தாய்நாடா அழகிய லைலா அவள் இவளது தைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அழகா பூவின் மானாலோ அழகுக்கு இவள் தான் தாய்நாடா மாமன் கிட்ட பேச போற மணிக்கணக்கா தூண்டாமணி
நிலவே 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 நீதான் யாருக்கு சொந்தமடி, நிலவே நீதான் யாருக்கு சொந்தமடி, நீ வானத்துக்கா இல்லை மேகத்துக்கா உன்னை நான் கேட்கிறேன், என் வான்மதியே நீ எது சொன்னாலும் நான் ஏற்கிறேன். சொல்லு சொல்லு நிலவே உன் நெஞ்சும் என்னும் இருளே, சொல்லு சொல்லு நிலவே உன் நெஞ்சும் என்னும் இருளே. எல்லோருக்குமே சந்தோஷமான வணக்கம். மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சி ஊடாக உங்க எல்லோருமே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வாரமும் நமது நிகழ்ச்சியுடன் பயணிக்க போகின்ற எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டான பாடல்களாக அமைய போகின்றது. காரணம், இன்னைக்கு நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு பிளேலிஸ்ட்டை வைத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மாத்திரம் இல்லாமல் நமது நிகழ்ச்சியோடு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமே என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் வந்து நம்ம கூட இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 2026 ஜனவரியில இருந்து 2026 டிசம்பர் காலப்பகுதியில் இருக்கக்கூடிய 12 மாதங்களையும் 12 இசைக்குழுவினர்கள் வந்து பயணிக்க போகின்றார்கள். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவினர்கள் சார்பில். ஸோ அதே மாதிரி இவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு எல்லாம் பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் 31 மிக பிரம்மாண்டமான டான் குடும்பத்தின் இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்துக்கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு, ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்லாம் என்னென்ன அப்படின்றத வந்து வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பார்க்கலாம். இயற்கையோடு பின்னி பிணைந்த இசையில் இருந்து நாமும் இப்போது இயற்கை சார்ந்து இசையோடு பயணித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காரணம் வந்து இந்த இசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து முதல்ல இந்த இசையை நம்மளுக்கு பொக்கிஷமாக தந்தது இந்த இயற்கையிலிருந்து இந்த இசையை எப்படி பிரித்தெடுத்து இப்போது வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இசைத்துறையில் நம்ம நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்றது வந்து யாராலும் மறக்க முடியாத, மறக்கவும் கூடாத ஒரு விஷயமாகவும் இருக்கின்றது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வகையில் இன்னைக்கு கூட சூப்பர் ஹிட்டான பிளேலிஸ்ட் எல்லாமே நம்ம நிகழ்ச்சியில் அப்படியே வரதுக்கு தயாராக இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம கூட இணைந்து பயணிக்க காத்து கொண்டிருக்கும் அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கொட்டக்கலையை சேர்ந்த ஆர் சிவகுமாருடைய ராகம் இசைக்குழுவினர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுவதன் மூலம் அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட் பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை வந்து 2026 டிசம்பர் 31 டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான மேடையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம். ஸோ அந்த இசைக்குழுவினர்கள் யார் அப்படின்னு தீர்மானிப்பது உங்களுடைய கைகளில் அப்படின்னு கூறிக்கொண்டு, ஸோ இன்னைக்கு இவர்களுடைய பிளேலிஸ்ட் வந்து வேற லெவலில் தரமாக இருக்க போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக வந்து எமோஷனல் கலந்த பாடல் தெரிவுகளாக இன்னைக்கு அமைய காத்து கொண்டிருக்குது. ஸோ எமோஷனல் அப்படின்னு சொன்னாலே வந்து சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நம்ம எமோஷனல் ஆகும். ஸோ அப்படி எமோஷனல் ஆகக்கூடிய அழகான பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு நிகழ்ச்சியில் வரப்போகின்றது. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போய் பாடல்கள் எல்லாமே ரசிச்சுட்டு வரலாம். டான் தமிழொலி வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2026 ஆண்டு டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இசைக்குழுவை எமது டான் தமிழொலிக்கு அழைத்து அவர்களது இசைக்கலைஞர்களை வைத்து பாடல்களை வழங்கி வருகின்றார்கள். இந்த பாடல்களை நீங்கள் யூடியூபிலும் ஃபேஸ்புக்கிலும் பார்வையிட்டு 2026 ஆண்டு நடைபெற இருக்கின்ற மாபெரும் இசை நிகழ்ச்சியில் அவர்களை வெற்றியீட்டு செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அந்த வகையில் இன்று இந்த மாதத்துக்கான இசைக்குழுவாக
இலங்கையின் புகழ்பூத்த இசைக்குழுக்களில் ஒன்றாக இருக்கின்ற கொடகலை ஆர் சிவகுமார் அவர்களினுடைய ராகம் இசைக்குழுவினர் உங்களுக்காக இன்றைய நாளிலே இசை வழங்க காத்திருக்கிறார்கள். மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இலங்கையின் முதற்தர தொலைக்காட்சி டான் தமிழின் ஊடாக மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்விலே இன்று உங்களுக்காக இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் இலங்கையின் புகழ்பூத்த இசைக்குழுவான கொடகலை ஆர் சிவகுமார் அவர்களுடைய ராகம் இசைக்குழுவினர் உங்களுக்காக இன்றைய நாளில் இசை வழங்கியிருக்கிறார்கள். அடுத்து இந்த மேடையில் ஒரு இனிமையான பாடல். இந்த பாடல் உள்ளத்தை அளித்தா திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல். என்னுடைய மனோசர் இந்த பாடலை பாடியிருந்தார். அவருக்காக இசை வழங்கியிருந்தார் சிறப்பி அவர்கள். இந்த பாடலுக்காக இசை வழங்கியிருந்தார். இந்த மேடையிலே அந்த பாடலை வழங்குவதற்காக என்னுடைய இசைக்குழுவின் தலைவர் ஆர் சிவகுமார் அவர்களோடு இணைந்து கொண்டு குமரேசன் ஆகிய இருவரும் அடுத்த பாடலை இந்த மேடையிலே வழங்கி வைக்கின்றார்கள். எங்கே அடுத்த பாடலுக்காக இருவரையும் அன்போடு இந்த இடத்துல இணைத்துக் கொள்கின்றோம். லைலா அவள் இவளது தைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அழகா பூவின் மானாலோ அழகுக்கு இவள் தான் தாய்நாடா அழகிய லைலா அவள் இவளது தைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அழகா பூவின் மானாலோ அழகுக்கு இவள் தான் தாய்நாடா இவள் மன்மத புயலா அழகா பூவின் மாநாடோ அழகுக்கு இவள் தான் தாய்நாடா அடித்தது என்ன தாகங்கள் என்னை குடித்தது என்ன அழகில் என்னை நுழைத்தது என்ன இதயம் கொள்ளை போனதென்ன அதிசயமாய் இவள் இளமையை ரசித்தேன் கவிதையில் எழுதி மனசுக்குள் படித்தேன் கனவுகள் அடிக்கி காலையில் கணித்தேன் தின தினம் அவளை யோசித்தேன் வாலிப குறும்புகள் தான் நீங்கள் சொல்லுது ஐயா அவளை பார்த்து பார்த்து ஆட்டோகிராஃபை கேட்டு கேட்டு கைகள் நீட்டியதோ அந்த புறத்தின் மகாராணி அந்த புறத்தின் மகாராணி அழகிய லைலா அவள் இவளது ஸ்டைலா சந்தன மேலா இவள் மன்மத புயலா அடடா பூவின் மாநாடா
இவள்தான் தாய் நாடா. இலங்கையின் முதற்தர தொலைக்காட்சி டான் தமிழொலியினூடாக மாதம் ஒரு இசைக்குழு வழங்குகின்ற இசையிலே இன்றைய நாளில் உங்களுக்காக இலங்கையின் புகழ்பூத்த இசைக்குழுக்களில் ஒன்றாக இருக்கின்ற கொட்டக்கலை ஆர் சிவகுமார் அவர்களுடைய ராகம் இசைக்குழுவினர் உங்களுக்காக இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த ஒரு மனது மறக்காத பாடல் 1983ஆம் ஆண்டு வெளிவந்த மறுபடியும் திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல். இந்த பாடலை ஜானகம் அவர்கள் அந்த திரைப்படத்துக்காக பாடியிருந்தார்கள். இசை இளையராஜா அவர்கள் வழங்கியிருந்த இந்த பாடலை இந்த மேடையில் உங்களுக்காக வழங்குவதற்காக நாங்கள் எங்கள் இசைக்குழுவினுடைய பாடகி வைலா சிவகுமார் அவர்களை இந்த மேடையில் இணைத்துக் கொள்கின்றோம்.
டான் தமிழொலி வழங்கி கொண்டிருக்கின்ற மாதமொரு இசைக்குழு நிகழ்விலே உங்களுக்கான அடுத்த பாடல் ஒரு மனது மறக்காத பாடல். 1987 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஆனந்த ஜோதி திரைப்படம். அந்த காலத்திலே இந்த திரைப்படம் 100 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளை கலக்கிய ஒரு திரைப்படமாக இருந்திருக்கிறது. எனவே அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு நன்மையான பாடல். இந்த பாடலுக்கு இசை வழங்கி இருக்கிறார்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசை வழங்கி இருக்கிறார்கள். சுசிலாம்பா அந்த பாடலை எங்களுக்கு பாடி தந்திருக்கிறார்கள். அந்த பாடலை இந்த மேடையிலே பாடுவதற்காக மீண்டும் தனுஷா சிவகுமார் அவர்களை நாங்கள் அன்போடு இந்த மேடையில் இணைத்துக் கொள்கின்றோம். அந்த பாடலை உங்களுக்கு வழங்குவதற்காக. தெரிந்த உயிரே
மீண்டும் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். இலங்கையின் முதற்தர தொலைக்காட்சி டான் தமிழொலியின் ஊடாக மாதம் ஒரு இசைக்குழு இசை வழங்குகின்ற இன்றைய நாளிலே கொடகலை ஆர் சிவகுமார் அவர்களுடைய ராகம் இசைக்குழுவினர் உங்களுக்காக இசை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த இசை நிகழ்விலே அடுத்த பாடல் ஒரு பிரபல்யமான பாடலாக இருக்க போகிறது. தாய் மனசு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல். தேனிசை தென்றல் தேவா அவர்களுடைய இசையிலே எஸ்பிபி சார் அவர்களோடு இணங்கி ஜானகி அம்மா இணைந்து பாடிய அந்த பாடலை இந்த இடத்துல இப்பொழுது எங்களுக்காக வழங்க வருகிறார்கள். குமரேசன் அவரோடு இணைந்து வித்ரா சிவகுமார் ஆகிய இருவரும் அந்த பாடலை அடுத்த இந்த மேடையில் தர இருக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் அன்போடு இந்த இடத்துல இணைத்துக் கொள்கின்றோம். புதுவலையில அரைச்சு தொண்டையில தான் நினைச்சு மாமன் கிட்ட பேச போறே மணிக்கணக்கா. தோண்டாமணி
அடுத்து ஒரு மனது மறக்காத பாடல். இது ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல் அந்த மேடையில் ஒலிக்க இருக்கிறது. அந்த பாடலை வழங்கி வைப்பதற்காக மீண்டும் எங்களோடு இணைந்து கொள்கிறார்கள் பெருமாள் மகேந்திரன் அவர்கள். இந்த இடத்துல இணைந்து கொள்கிறார்கள். இது சபேஷ் முரளி இசையமைத்து அவர் பாடிய ஒரு பாடல். அவரோடு வைலாஸ் சிவகுமார் ஆகியவரும் இணைந்து கொண்டு அந்த பாடலை அடுத்து எங்களுக்கு வழங்க இருக்கிறார்கள். சொந்தமடி நீ வாழும் தாயில்லை மேகம்
மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்வில் அடுத்து உங்களை மகிழ்விப்பதற்காக மற்றும் ஒரு இனிய பாடல். இது 1962ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பாதகாணிக்கை திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு இனிமையான பாடல். MS விஸ்வநாதன் அவர்கள் இசையமைக்க BB சீனிவாஸ் அவர்களோடு ஜானகி அம்மா இணைந்து பாடிய அந்த பாடலை இந்த மேடையிலே பாட வருகின்றார் எங்களுடைய இசைக்குழுவின் தலைவர் R சிவகுமார் அவர்களோடு இணைந்து வைலாஸ் சிவகுமார் ஆகியோரும் அடுத்த பாடலை தருவதற்காக இந்த மேடையிலே அவர்களை இணைத்துக் கொள்கின்றோம். தமிழொலி வழங்கும் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியில் இளைஞரின் புகழ்பூத்த இசைக்குழுவான கொடுகலையார் சிவகுமார் அவர்களுடைய ராகம் இசைக்குழுவினர் இன்றைய நாளிலே உங்களுக்கு இசை வழங்கி உங்களை மகிழ்வித்திருந்தார்கள். நாங்கள் இன்றைய நாளில் இதோடு இந்த இசை நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம்.
அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்புக்குரிய அறிவிப்பாளர் புஷ்பராஜ் கருணாகரன். உணர்வுகளோடு கலந்த பாடல்கள் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அந்த உணர்வுகளை ஏற்படுத்திய நினைவுகள் அழகான ஒரு விஷயமாக இருக்கும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, அந்த பாடல்களை நினைவுபடுத்தும் போது தான் அந்த சந்தர்ப்பங்களில் நம்மளுக்கு தித்திக்கக்கூடிய சில விஷயங்களாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அப்படி உங்களுடைய மனங்களை தித்திக்கக்கூடிய பல நினைவுகளை மீட்டி பார்க்கக்கூடிய மாதிரியான பாடல்கள் எல்லாமே இன்னைக்கு கூட அமைந்திருக்கும் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட நானும் நிகழ்ச்சியிலேருந்து டட்டா பாபா சொல்லிட்டு போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் அழகான பாடல் தெரிவுகள் எல்லாமே, அழகான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தந்தவங்க கொட்டுக்கலையை சேர்ந்த ஆர் சிவகுமாருடைய ராகம் இசைக்குழுவினர்கள். இவர்களுடைய இசைக்குழு உங்களுக்கு பிடித்திருந்தால் டான் தமிழொலியின் சமூக ஊடக பக்கத்தில் மாதம் ஒரு இசைக்குழு நிகழ்ச்சியை நீங்கள் பார்வையிட்டு லைக் ஷேர் கமெண்ட்டை பெற்று அதிக அளவு லைக் ஷேர் கமெண்ட்டை பெற்றுள்ள அந்த இசைக்குழுவினர்களை 2026 டிசம்பர் 31 நைட்டு டான் குடும்பத்தின் மிக பிரம்மாண்டமான இசை மேடையில் அவர்களுக்கான அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் கொடுக்க நாங்கள் தயாராக காத்து கொண்டிருக்கோம் அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த ஒரு மணி நேரம் எங்கூட பயணித்த எல்லா உள்ளங்களுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களும் நன்றிகளையும் அதையும் தாண்டி இருக்க நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப வழங்கிய நம்ம தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறும் நான் கமல். டடா.